விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடி வெள்ளையாபுரம் பகுதியைச் சேர்ந்த 67 வயதான மூதாட்டி சுப்புலட்சுமி இவர் கணவரை இழந்த நிலையில் தனது மகனும் மகளும் வெளியூரில் வசித்து வருவதால் சுப்புலட்சுமி மட்டும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அமைந்துள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதியன்று சுப்புலட்சுமி வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்ததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் பூட்டியிருந்த வீட்டிற்குள் சென்று பார்த்துள்ளனர். அப்போது சுப்புலட்சுமி கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தது தெரிய வந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் ஏஎஸ்பி மதிவாணன் தலைமையில் பந்தல்குடி காவல் நிலைய போலீசார் அப்பகுதியில் தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போது சுப்புலட்சுமி கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்கச் சங்கிலியும் மாயமானது தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் போலீசார் பலரிடம் விசாரணை நடத்தியும் கொலை செய்தது யார் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் இருந்துள்ளது. இந்நிலையில் போலீசார் பந்தல்குடியில் உள்ள முனியாண்டி கருப்பசாமி கோவில் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது 2 சிறுவர்கள் போலீசை பார்த்து ஓடியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் 2 பேரையும் பிடித்து தங்களது பாணியில் விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே பகுதியைச் சேர்ந்த 16 மற்றும் 17 வயதுடைய 2 சிறுவர்கள் போதைக்கு அடிமையானதால் போதைப் பொருள் வாங்க பணத்தேவை இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மூதாட்டியை நோட்டமிட்ட 2 சிறுவர்களும் தனியாக வீட்டில் இருந்த சுப்புலட்சுமி வீட்டிற்கு இரவில் கத்தியோடு சென்று கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு தங்கச் சங்கிலியை எடுத்துச் சென்றதாக ஒப்புக்கொண்டுள்ளனர். இதனையடுத்து 2 சிறுவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அருப்புக்கோட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதுரையில் உள்ள கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர்.